போந்தியு பிலாத்து என்று தூய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய கடிதத்தை ஒரு வாழ்த்து சொல்லி முடிக்கின்றார். அந்த வாழ்த்தை இவ்வாறு அவர் குறிப்பிடுகின்றார்: போந்தியு பிலாத்தின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையில் உனக்கு கட்டளையிடுகின்றேன். யார் இந்த போந்தியு பிலாத்து? இயேசுவுக்கு சாவுக்கு தீர்ப்புக்கு கையளித்தவர் தான் இந்த போந்தியு பிலாத்து. இவர் முன்பாகவா இயேசு கிறிஸ்து தனது விசுவாசத்தை அறிக்கையிட்டார்? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த பொழுது எத்தனையோ நல்ல நல்ல இடங்களிலெல்லாம் தனது விசுவாசத்தை அறிக்கையிட்டார். ஆனால் பவுல் ஏன் போந்தியு பிலாத்தின் பெயரை குறிப்பிட்டு அவர் முன்பாக விசுவாசத்தை அறிக்கையிட்டார் என்று சொல்ல வேண்டும்? அதற்கு காரணம் இருக்கின்றது. ஒன்று, பிலாத்து சொன்னார், அவரை விசாரணைக்கு உட்படுத்திய பொழுது, இவரிடம் நான் ஒரு குற்றமும் காணவே இல்லையே, நான் ஏன் இவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று கேட்டார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவின் மீது அவருக்கு சற்றே நம்பிக்கை வந்துவிட்டது என்பதுதானே பொருள். இரண்டாவதாக, போந்தியு பிலாத்து என்ன சொன்னார்? நீங்கள் இவருக்கு சிலுவையில் அறைய வேண்டும், இவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது மக்கள் சிலுவையில் அறையும் என்று சொன்னார்கள். ஆனால் போந்தியு பிலாத்து என்ன சொன்னார்? நீங்களே இவரை அழைத்து கொண்டு போய் சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள், நான் அவரை சிலுவையில் அறையுமாறு சொல்ல மாட்டேன் என்று சொன்னார். அப்படி என்றால் இயேசுவின் மீது அவருக்கு நம்பிக்கை வந்துவிட்டது என்பதுதானே பொருள். மூன்றாவதாக, அவரை விசாரணை செய்து கொண்டிருந்த பொழுது மக்களை பார்த்து இப்படி சொல்கின்றார்: இவரிடம் சாவுக்குரிய குற்றம் ஒன்றும் நான் காணவே இல்லையே என்று சொல்கின்றார். அப்படி என்றால் இயேசுவின் மீது அவர் அவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்பது பொருள். நான்காவதாக, அவரது மனைவி அவரிடம் ஆள் அனுப்பி, அந்த நீதிமானின் விஷயத்தில் நீர் எந்த பிரச்சனையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொன்னவுடன் அவர் மீது நம்பிக்கை அதிகமானது. நீரா இறைமகன் என்று கேட்ட பொழுது, நீரா அரசன் என்று கேட்ட பொழுது இயேசு கிறிஸ்து நிறைய பேசிவிட்டு, என்னை உம்மிடம் கையளித்தவன் தான் மிகுந்த தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவான் என்று சொல்கின்றார். அது முதல் பிலாத்து என்ன செய்தார்? அவரை விடுவிக்க வழி தேடினார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் கடைசியாக அவர் மீது நம்பிக்கை கொண்ட மிகப்பெரிய ஆள் யார் என்று கேட்டால் போந்தியு பிலாத்து. அதனால்தான் தூய பவுல் போந்தியு பிலாத்தின் முன் தனது விசுவாசத்தை அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்து என்று சொல்கின்றார். அதே விசுவாசத்தை தான் நம்பிக்கை அறிக்கையிலும் நாம் போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு என்றெல்லாம் நாம் சொல்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, கடவுள் இயேசு கிறிஸ்து நல்லவர்கள் முன்பாகத்தான் அவர் விசுவாசத்தை அறிக்கையிட்டார் என்பதல்ல, எல்லார் முன்பாகவும் அறிக்கையிட்டார். நாமும் அதை பின்பற்றி விசுவாசத்தை அறிக்கையிட கற்றுக்கொள்வோம்.